வணக்கம் நண்பர்களே. நேத்து சண்டே அப்படிங்கிறதுனால காலையில ஒரு 6 மணிக்குலாம் எழுந்து ஸ்கேட் போர்ட் பிராக்டிஸ் போலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டு வச்சிருந்தோம். ஆனா நான் எழுந்ததே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7:30 மணிக்கு தான். அப்படியே திரும்ப படுத்து தூங்கிருவோம்னு தான் பார்த்தேன். அப்பதான் நம்ம ஸ்டண்ட் நண்பர் ஃபோன போட்டு ஒரு மோட்டிவேஷன் போட்டாப்ல. நீங்க எல்லாரும் இப்ப வந்து கேம்பான்னு பேசிட்டு இருக்கீங்க. ஆனா எங்க ஆள் 3 வருஷத்துக்கு முன்னாடி சிவபெருமைக்கு ப்ரமோஷன் போட்டவரு. அது சாட்சி இந்த போட்டோ தான் தெரியும்ல. ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது. அவர் போட்ட மோட்டிவேஷன்ல தான் முக்கா தூக்கத்துல இருந்த நான் கூட மூட்டை கட்டிட்டு கிளம்பிட்டேன். முதல்ல நான் ஏன் போறதுக்கு இவ்வளவு சலிச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஒரு பஸ் 2 பஸ் இல்ல 3 பஸ் மாறி போகணும். ஏன்னா நம்ம வண்டி வந்துட்டு பஞ்சர்ல இருக்கு. எங்க வீட்ல இருந்து புதிய பேருந்து நிலையம் வர ஒரு பஸ், அங்க இருந்து இன்னொரு பஸ், அங்கிருந்து இன்னொரு பஸ், இவ்வளவு தாண்டி போன அப்புறமேட்டு தான் வந்தாரு நம்ம ஸ்டண்ட் நண்பர். அடுத்து உடனே பக்கத்துல இருந்த ஒரு காப்பி கடைக்கு போயிட்டு காப்பி பிஸ்கெட் எல்லாம் வாங்கிட்டு நம்மளோட பயிற்சி செய்யக்கூடிய இடத்துக்கு போயிட்டோம். அங்க எதுக்கு வந்தோம் அப்படிங்கறதே மறந்து 3 பேரும் காஃபி பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட்டுட்டு பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். அப்புறமா எப்படியோ பயிற்சிக்குள்ள இறங்கியாச்சு. நண்பர் என்ன சொன்னாப்ல அப்படின்னா, ப்ரோ ஒரு மாசம் கழிச்சு வரீங்க, அதனால நம்ம திரும்ப ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்தே போவோம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாப்ல. அப்படியே திரும்ப எல்லாத்தையும் பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன். இதோ இந்த வெண்ணிலா மில்க் ஷேக்லாம் எனக்கு அருமையா வந்துட்டு இருந்தது. ஒரு மாசம் பண்ணவே இல்ல. இப்ப போய் பண்ணா உன் இஷ்ட புண்ணாக்கெல்லாம் வர முடியாது அப்படிங்குது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அடுத்த பயிற்சியில சரி பண்ணிக்கலாம். பிகாஸ் ஒரே நாள் விட்டு ஆட்டக்கூடாது எல்லாத்தையும். பயிற்சியை முடிச்சிட்டு நம்மளோட ஸ்டண்ட் நண்பர் வீட்டுக்கு போனேன். அங்க போனா அந்த காலத்துல வாடகை சைக்கிள் கொடுத்த மாதிரி இந்த காலத்துல ஒரு சூப்பர் மாடல் சைக்கிள் எல்லாத்தையும் வாடகை கொடுக்கறாரு போல. ஏன்னா நான் எண்ணி பார்த்த வரையுமே ஒரு 11 சைக்கிள் இருந்தது. ஒரு நாளைக்கு ஒண்ணு ஓட்டினா கூட மீதி 4 சைக்கிள் மிச்சம் இருக்கும். அங்க இருந்து பேருந்து பயணத்தை பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டு காலை உணவுக்கு ஒரு ஹாஃப் பைல அப்புறம் நேத்து வச்சு பிரியாணி வச்சு சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்ச அப்புறமேட்டு மூஞ்சல ஒரு 3/4 கிலோ ஏறி இருக்கிறத நோட் பண்ணேன். அதனால இதை நம்மளே சரி பண்ணிடுவோம் அப்படின்னு முடித்திருத்தத்துல இறங்கிட்டேன். ஒரு 1.5 மணி நேரம் போராட்டத்துக்கு பின்னாடி சுரண்டி எடுத்த அப்புறமேட்டு இப்படி இருந்து என்னோட மூஞ்சிதோ இந்த மாதிரி ஆயிடுச்சு. என் வாழ்க்கையிலேயே முதல் முறை நான் மீசையில ட்ரிம்மர் வச்சது இப்பதான். எங்கடா சேர்த்து சுரண்டிடுவோம் அப்படின்னு பார்த்தேன். பட் அவசரமா எதுவும் நடக்கல. அப்புறம் முடி கட் பண்ணி விட்ட இடம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு டப்புன்னு போயிட்டு ஒரு குளியல போட்டு என்னோட 15 வேலைக்கு மாம்ஸ் கூட வண்டியில போயிட்டு இறங்கிட்டேன். அண்ட் வழக்கம் போலதான் ஷிஃப்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 மணிக்கு போனேன். அங்க போயிட்டு இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு இருந்துட்டு நடுவுல வந்து நண்பர் கூட ஒரு காஃபியை போட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்துட்டு ஷிஃப்ட் முடியறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 மணி ஆயிருச்சு. அங்க இருந்து கிளம்பி பேருந்து பயணத்திலே வீட்டுக்கு வந்துட்டு இரவு உணவுக்கு ஒரு முட்டை தோசையை போட்டு சாப்பிட்டு வீடியோக்கு தேவையான வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு வீடியோவே அடுத்த நாள் ஷெட்யூல்லையும் போட்டு தூங்க போயிட்டேன். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிற நண்பர்களை ஸ்டே ஹார்ட்.